அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பாடத்தினுடைய வரிசையில் இன்று நாம் அரபு இலக்கண பாடமான அல் அஜ்னாஸ் என்கின்ற பாடப்புத்தகத்தை தான் படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடப்புத்தகம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பாடத்தினுடைய துவக்கத்தில் நாம் சொல்லியிருந்தோம். நீண்ட நாளுக்கு பிறகு பாடங்களை உங்களிடத்திலே கொடுப்பதால் மீண்டும் அவையை ஒரு முறை நினைவுபடுத்தப்பட்டு இன்றைய பாடத்திற்குள் நாம் நுழைவோம். இந்த அஜ்னாஸ் பாடப்புத்தகம் என்பது 3 முக்கியமான பொருட்களை உள்ளடக்கியதாக எழுதப்பட்டுள்ளது. அதிலே முதன்மையானது அல் உசூல், அடிப்படையான அஸ்லியத்தான இயற்கையாக இருக்கக்கூடிய பாபுகள், இயற்கையாகவே இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், அசலான வினைச்சொற்கள். அந்த அசலான வினைச்சொற்களுக்கு எத்தனை பாபுகள் இருந்துச்சு, அதில் சுலாசிக்கு எத்தனை பாபு இருந்துச்சு, ருபாயிக்கு எத்தனை இருந்துச்சு, சுலாசி முஜர்ரதுக்கு எத்தனை இருந்துச்சு, ருபாயி முஜர்ரதுக்கு எத்தனை இருந்துச்சு, அதில் ஷாதான பாபு எது, முத்தரிதான பாபு எது, லாசிமான பாபு எது, முத்தாத்தியான பாபு எது என்பதையெல்லாம் தொடராக நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். அந்த பழைய பாடங்களை ஒரு வாட்டி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப நாள் ஆனதுனால மறந்து போயிருக்கலாம். ஷாதுனா என்னங்கிறது மறந்து போயிருக்கலாம், முத்தாத்தினா என்னங்கிறது மறந்து போயிருக்கலாம், லாசிம்னா என்னங்கிறது மறந்து போயிருக்கலாம். அதனால் பழைய பாடத்தை ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப என்ன செய்யுங்க, புது பாடத்துக்கு நீங்கள் உள்ளே வாங்க. அப்போ அந்த அசலியத்தான பாபுகள் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம் இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம ரெண்டாவதாக என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபுரூஆன பாபு, அசலான பாபிலிருந்து பிரியப்பட்ட பாபுகள் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபுரூஆன பாபு என்பது மொத்தம் 3 வகையாக இருக்கிறது. அதில் முதல் 2 வகையை நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். எது? இஸ்ஸம்மல, இஸ்ஸாக்கல. இந்த இஸ்ஸம்மல இஸ்ஸாக்கல எதில் இருந்து பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம் இல்லையா? இஸ்ஸம்மலங்கிறது அசல் இல்லை, இஸ்ஸம்மலங்கிறது ஒரு வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்தது. அதே மாதிரி இஸ்ஸாக்கல அப்படிங்கிறதும் அசல் இல்லை, அது ஒரு வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்தது இல்லையா? அப்போது இந்த ஃபுரூஆன பாபை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லும்போது 12 எழுத்துக்கள், 12 எழுத்துக்களா, எத்தனை எழுத்துக்கள், 11 எழுத்துக்கள் என்ன செய்தா அதனுடைய ஐன்கலிமாவாக இருந்தால் அந்த நேரத்தில் அதனுடைய ஹரக்கத்தை நீக்கிறது நமக்கு ஜாயிஸாகும். நம்ம படித்தோம் இல்லையா? என்னென்ன எழுத்து, ஒரு வாட்டி மேலே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்கள், அல் கிஸ்முஸ் சானி, 2வது வகை, யுசுக்கரு ஃபீஹில் அபுவாபுல் ஃபுரூஉ. இந்த வகையில் ஃபுரூஆன பாபுகளை குறித்து சொல்லப்படும். யுசுக்கரு சொல்லப்படும், ஃபீஹி எதிலே இந்த 2வது வகையிலே சொல்லப்படும், அபுவாபுல் ஃபுரூஉ, ஃபுரூஆன பிரிந்து வந்த பாபுகளை பற்றி சொல்லப்படும். அல்ல அபுவாபுல் ஃபுரூஉ, பிரிந்து வந்த பாபுகள் சலாசத்துன், 3 வகையாக என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த 3 வகை என்னெல்லாம் படிச்சுட்டு அதை பற்றியான விளக்கத்தை நம்ம சொன்னோம். விளக்கத்தை சொல்லும்போது, பயானு ஸாலிக அன்னஹு இதா கான ஃபாஉ தஃஅல வ தஃபாஅல, அந்த தஃஅல வ தஃபாஅலவினுடைய ஃபா கலிமா ஆகியிருந்தா எதுவாக, தாஅன், சாஅன், தாலன், ஜாலன், ஜாஅன், சீனன், ஷீனன், சாதன், லாதன், தாஅன், லாஅன், இந்த 11 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தாக அது ஆகியிருந்தால், ஜாஸ ஃபீஹிமா ஹதுஃபு ஹரக்கத்த தாஇ, தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குவது என்ன செய்யும், ஜாயிஸ் ஆகும். சும்ம பிறகு கல்புஹா மிஸ்ரல் ஃபாஇ, அந்த ஃபா கலிமா மாதிரியே மாற்ற வேண்டும். சும்ம பிறகு இதுகாமுஹா ஃபில் ஃபாஇ, பிறகு அந்த ஃபாவை ஃபாவோடு இணைக்க வேண்டும். சும்ம இஜ்திலாபு ஹம்சத்தல் வஸ்லில் மக்சூரத்தி ஃபில் அவ்வலி,
அதற்கு பிறகு கஸ்ர் செய்யப்பட்ட வஸ்லுடைய அம்சாவை ஆரம்பத்திலே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தஃபஅல அப்படிங்கிறது இஃபஅல என்றும் தஃபஅல என்பது இஃபஅல என்றும் மாறிவிடும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அப்போ 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஃபா கலிமாவாக ஆகியிருந்தால் அப்போ என்ன செய்வோம், தாவினுடைய ஹரக்கத்தை நீக்குவோம். தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கி தாவை திரும்ப ஃபா கலிமா போல் என்ன செய்வோம், மாற்றுவோம். தாவை திரும்ப ஃபா கலிமாவாகவே ஃபாவை போன்றே மாற்றி பிறகு ஃபாவை ஃபாவோடு இணைத்து அதற்கு பிறகு என்ன செய்வோம், வசூலுடைய ஒரு அலிஃபை நம்ம கொண்டு வந்து அந்த வகைகளை நம்ம மாற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்து இஸ்ஸம்மலை அதே மாதிரி இஸ்ஸாக்கால் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற அந்த 2 வகையுமே நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம். அதனுடைய சர்ப்புகளையும் படிச்சிருந்தோம், அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், படிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம படிக்க போகிறது 3வது பாபு. இந்த 3வது பாபை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க சரிங்களா. இதுதான் வந்து ஃபுரூஇனுடைய இறுதி பாபு. இதுக்கடுத்து நம்ம முல்ஹக்காத் என்ன செய்வோம், படிப்போம் இல்லையா. அடுத்து நம்ம படிக்க போகிறது முல்ஹக்காத்து. முல்ஹக்காத்தோட இன்ஷா அல்லாஹ் அஜ்னாஸுனுடைய புத்தகம் என்பது நிறைவு பெறும். சரி பாருங்கள். வஸ்ஸாலிசு 3வது வகை வஸனு ஃபஅல. ஃபஅல அப்படிங்கிற வஸன் ஆகும். இப்போ இந்த ஃபஅல வஸன் வந்து அசலான ஒரு வஸனான்னு கேட்டால் இது அசலான ஒரு வஸன் இல்லை. இந்த ஃபஅலங்கிற வஸன் வந்து வேறு ஒரு வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு வஸன் தான். எந்த வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்தது, வ இன்னும் ஹுவ, அது எது, இந்த ஃபஅல என்பது தஃபர்ரஅ பிரிந்து வந்தது, மின் இருந்து, வஸனி இஃப்தஅல இஃப்தஅல என்பதிலிருந்து பிரிந்து வந்தது தான் ஃபஅல ஃபஅல என்பதாகும். எது, ஃபஅல என்பது இஃப்தஅல என்ற வஸனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பாபாகும், ஒரு வஸனாகும் சரிங்களா. இதற்கு இந்த ஃபஅல வஸனுக்கு ஃபிஆலி பாபு என்று பெயர் சொல்லப்படும். ஃபஅல வஸனுக்கு ஃபிஆலி பாபு என்று சொல்லப்படும். பாருங்கள், யுகாலு லஹு அதற்கு சொல்லப்படும். எதற்கு சொல்லப்படும், இந்த ஃபஅல பார்த்தா மீட்டணும். ஃபஅலவிற்கு சொல்லப்படும், வஸனு ஃபஅலவிற்கு சொல்லப்படும் பாபல் ஃபிஆலி, ஃபிஆலி பாபு என்று சொல்லப்படும். நஹு ஹிஸ்ஸாமி, ஹிஸ்ஸாமி என்பதை போன்று. இப்போ எப்படிங்க இந்த இஃப்தஅல இருந்து இந்த ஃபஅல எப்படி பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இங்கே சொல்ல போகிறாங்க. நல்லா ஒரு நோட் இருந்தால் ஒரு நோட்டில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஒரு நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக பண்ணாமல் வெறுமனே நம்ம பார்த்தோம் சொன்னால் கண்டிப்பாக அது என்ன செய்யாது, புரியாது. கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, பாருங்கள் சரியா. பாருங்கள், ஓ பயானு ஜாலிக்க இன்னும் அதனுடைய விளக்கமாகிறது. எதனுடைய விளக்கம், இந்த ஃபஅல ஃபஅல பிரிந்து வந்ததனுடைய விளக்கமாகிறது. வ இன்னும் பயானு விளக்கம், ஜாலிக்க அதனுடைய விளக்கம், அதனுடைய விளக்கம், பயான் அப்படின்னு சொன்னால் விளக்கம்னு அர்த்தம் சரிங்களா. அன்னஹு நிச்சயமாக அது, இதா கான ஐனு இஃப்தஅல, இஃப்தஅல என்பதனுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், ஹர்ஃபன் மின் ஹுரூஃபி இஹ்தா அஷரத்தல் மஸ்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் இருந்து ஒரு எழுத்தாக இஃப்தஅலவினுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால் சரியா. பாருங்கள், இதா கான ஆகி இருந்தால், இதா அப்படின்னு வந்தாலே வந்தால், போனால், இருந்தால், சாப்பிட்டால் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்குரிய ஒரு வார்த்தை தான் இதா. கான அப்படின்னு சொன்னால் ஆனால், கான ஆனான், ஆனது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கலாம். அப்போது இதா கான ஆகி இருந்தால் அப்படின்னு கொடுக்கணும். இதா வந்தனால என்ன சொல்லணும், ஆகி இருந்தால். எது ஆகியிருந்தால்,
ஐனு இஃப்தஅல, இஃப்தஅலவினுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், இஃப்தஅலவினுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், எதுவாக ஆகியிருந்தால், ஹர்ஃபன் எழுத்தாக, எதிலிருந்து எழுத்தாக ஆகியிருந்தால், மின் ஹுரூஃபி இஹ்தா அஷரத 11 எழுத்துக்களில் இருந்து எழுத்தாக இஃப்தஅலவினுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், அல் மஸ்கூரத்தி மேற்கூறப்பட்ட, ஜக்கர அப்படின்னு சொன்னால் கூறினான், எதுகுரு கூறுவான், ஜிக்ரன் கூறுதல், ஃபஹுவ ஜாக்கிருன் அவன் கூறக்கூடியவன். இங்கே மஸ்கூரத்தி அப்படின்னா மேற்கூறப்பட்ட. மஸ்கூரத் அப்படிங்கிறது எதனுடைய சர்ஃபுங்க, மேற்கூறப்பட்ட இஸ்மு மக்கான், சரிங்களா. மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இஃப்தஅலுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், அப்போ மேற்கூறப்பட்ட எழுத்து என்ன எழுத்து, 11 எழுத்து நம்ம சொன்னோம், தா அன் சா அன் சொன்னோமா இல்லையா, 11 எழுத்து. அந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக அது ஆகியிருந்தால், அந்த 11 எழுத்து என்ன, ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிக்கிறதுனால நமக்கே குழம்பிருச்சு பாருங்கள். என்னது, தா அன் சா அன் தாலன் ஜாலன் ஜா அன் சீனன் ஷீனன் சாதன் லாதன் தா அன் லா அன் இல்லையா, 11 எழுத்து. இந்த 11 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தாக இஃப்தஅலுடைய ஐன் கலிமா ஆகியிருந்தால், அப்போ நீங்கள் பாருங்கள், இஃப்தஅல எழுதியிருந்தால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுட்டு பாருங்கள் எது எது ஐன் கலிமா எது ஃபா கலிமான்னு பாருங்கள். இது வஸ்லுடைய அலிஃபு, இது இஃப்தஅல தான் நீங்கள் பார்க்கணும், சரியா. அலிஃப் என்ன அலிஃபுங்க, வஸ்லுடைய அலிஃபு. அப்போ ஃபா கலிமா, தா ஐன் கலிமா. அப்போ மேலே 11 எழுத்துக்களில் முதல் எழுத்தாவே எது தான் இருக்குங்க, தா தான் இருக்குது, அப்படி தானே. தா அன் சா அன் தாலன் ஜாலன் ஜா அன் சீனன் ஷீனன் சாதன் லாதன் தா அன் இல்லையா, 11 எழுத்து இருக்கா இல்லையா. அந்த 11 எழுத்துக்களில் முதல் எழுத்து எது தான், தா. அப்போ அந்த தா என்ன செய்யுது, ஐன் கலிமாவாக இப்போ இங்கே இருக்குது இல்லையா. இப்போ ஐன் கலிமாவாக இது இருக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜாஸ ஆகுமாக்கப்படும், உனக்கு அனுமதி கொடுக்கப்படும், அல்லது உனக்கு ஆகுமாக்கப்படும், ஃபீஹி அதிலே, எதிலே, இந்த இஃப்தஅல என்பதிலே, ஃபீஹி எதிலே, இஃப்தஅல என்பதிலே, சரியா. என்ன ஆகுமாக்கப்படுங்க, நகுலு பிரட்டுவது, ஹரக்கத்த தாஇ தாயினுடைய ஹரக்கத்தை பிரட்டுவது, இஃப்தஅல இஃப்தஅல என்பதில் தாவினுடைய ஹரக்கத்தை பிரட்டுவது உனக்கு ஜாயிஸாகும். இலல் ஃபாஇ ஃபா கலிமாவின் பால் பிரட்டுவது உனக்கு ஜாயிஸாகும். எதன் பால் பிரட்டுறோங்க, ஃபாவின் பக்கம் என்ன செய்கிறோம், பிரட்டுறோம். அப்போ பாருங்கள், தாவுக்கு என்ன இருக்குது, ஃபத்தஹா இருக்குது இல்லையா. அப்போ ஃபத்தஹாவை தூக்கி எதில் கொடுக்குறோம், ஃபாவில் கொடுக்குறோம். அப்போது ஃபா இங்கே ஃபத்தஹா போயிருச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக தாவில் என்ன வந்துடும், சுக்குன் வந்துடும். தாவில் என்ன வந்துடும், சுக்குன் வந்துடும் இல்லையா. அப்போது எப்படி படிப்போம், இஃபத்தஅல இஃபத்தஅல அப்படி தானே. ஃபாவுக்கு ஃபத்தஹ் வைங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், சரி இல்லையா. ஃபாவுக்கு ஃபத்தஹு, தாவுக்கு சுக்குன். அப்போ இஃபத்தஅல இஃபத்தஅலன்னு வந்துருச்சு இல்லையா. தாவினுடைய ஹரக்கத்தை கொண்டு ஃபாவுக்கு கொடுத்துட்டோம், தாவுக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக சுக்குன்னு வந்துடும். அப்போது என்ன செய்வோம், சும்ம பிறகு கல்பு தாஇ தாவை புரட்ட வேண்டும், மிஸ்லல் ஐனி ஐனை போன்று தாவை பிரட்ட வேண்டும். எது மாதிரி பிரட்டணுங்க, பின்னாடி இருக்கு இல்லையா ஐனு, இந்த ஐனை போன்று தாவை நாம் பிரட்ட வேண்டும், சரியா. ஐன் கலிமா ஐனை மாதிரி, ஐன் கலிமா இல்லை, ஐனை மாதிரி என்ன செஞ்சிடுறதுங்க, புரட்டுறது, சரிங்களா. பாருங்கள்,
ஐனை போல் என்ன செஞ்சிடறோம், பிரட்டிடுறோம். சும்ம பிறகு இதுகாமுஹா ஃபில் ஐனி, அந்த ஐனை ஐனோடு இணைக்க வேண்டும். இப்போ 2 ஐன் ஆகிப்போச்சு. இப்போது எத்தனை ஐன் ஆயிடுச்சு, 2 ஐனாக ஆகிவிட்டது. அப்போ 2 ஐனாக ஆகி பின் ஜின்சின் வாஹிதின், ஒரே எழுத்தில் உள்ள ஒரே எழுத்து 2 இடத்துல வந்தால், ஒரே இனத்தில் உள்ள எழுத்து 2 இடங்களில் வந்தால் அங்கே என்னவாயிரும், இதுகாமு வாஜிபாயிரும். அப்போது சும்ம இதுகாமுஹா ஃபில் ஐனி, ஐனை ஐன் கலிமாவோட என்ன செய்யுங்க, சேர்த்து விட வேண்டும். சும்ம பிறகு இஸ்காத்து ஹம்சத்தல் வஸ்லி, பிறகு வசலுடைய அலிஃபை நீக்க வேண்டும். இஸ்காத் அப்படின்னு சொன்னால் தள்ளி விடுவதுன்னு அர்த்தம். சும்ம பிறகு இஸ்காத்துல் ஹம்சத்தில் வஸ்லி என்ன செய்கிறதுங்க, வசலுடைய அலிஃபை தள்ளிவிட வேண்டும். அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, நீக்கிவிட வேண்டும். ஃப எனவே மாறிவிடும், ஃப எனவே யசீரு மாறிவிடும், ஃபஅல ஃபஅல என்று மாறிவிடும். சரிங்களா. பி ஃபத்ஹில் ஃபாஇ, ஃபா கலிமாவிற்கு ஃபத்ஹ் கொடுப்பதை கொண்டு ஃபஅல என்று மாறிவிடும். வ இன்னும் இந்தல் பாதி, சிலரிடத்தில், வ இன்னும் இந்த இடத்தில், பாதி சிலர்கள் இடத்தில், பாதி அப்படின்னு சொன்னால் சிலர்கள், இந்த அப்படின்னு சொன்னால் இடத்தில், சிலர்களிடத்தில், ஃபிஅல பி கஸ்ரத்தில் ஃபாஇ, ஃபா கலிமாவிற்கு கஸ்ரு செய்து ஃபிஅல என்றும் என்ன செய்கிறாங்க, இந்த வசனை படிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, ஃபா கலிமாவுக்கு ஃபத்ஹ் கொடுத்து ஃபஅலன்னு படிக்கிறாங்க. சில பேர் ஃபா கலிமாவுக்கு கஸ்ரு கொடுத்து ஃபிஅல என்று என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. சரிங்களா. சரி, இதில் முக்கியமான சில விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, இறுதியாக நம்ம சொல்லுவோம். ஃபமிசாலுஹு அதனுடைய, ஃப எனவே மிசாலுஹு அதனுடைய உதாரணமாகிறது. எதனுடைய உதாரணமாகிறது, ஃபஅல இஃப்தால இருக்கா இல்லையா, அதற்கான உதாரணமாகிறது ஹஸ்ஸம, ஹஸ்ஸம என்பதாகும். சரி, சரியா. வஹுவ அந்த இன்னும் அந்த ஹஸ்ஸம என்பது தஃபர்ர பிரிந்து வந்தது, மின் இஹ்தஸம, இஹ்தஸம என்பதிலிருந்து பிரிந்து வந்ததாகும். வ இன்னும் கைஃபியத்து ஜாலிக அதனுடைய விதமாகிறது, அன்ன நிச்சயமாக, இஹ்தஸம, இஹ்தஸம என்பது வசனு இஃப்தஅல, இஃப்தஅல என்கின்ற வசனாகும். ஐனுஹு அதனுடைய ஐன் கலிமாவாகிறது, சாதுன் சாதாக இருக்கிறது. அதனுடைய ஐன் கலிமா எதுவாக இருக்கிறது, சாதாக இருக்கிறது. வ இன்னும் ஹுவ அது எது, அந்த சாத் என்பது அஹது ஹுரூஃபி இஹதா அஷரத்தல் மதுக்கூரத்தி மேற்கூறப்பட்ட 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக என்ன எது இருக்குங்க, அந்த சாத் என்பது இருக்கிறது. ஃப எனவே நுக்கிலத் புரட்டப்படும், ஹரக்கத்து தாஇ தாவினுடைய ஹரக்கத்தை புரட்டப்படும், இலல் ஃபாஇ ஃபாவின்பால் புரட்டப்படும். ஃப சார எனவே இஹத் சம, இஹத் சம என்று மாறிவிடுகிறது. எதுவாக மாறிவிடுகிறது, இஹத் சம என்று மாறிவிடுகிறது. சும்ம பிறகு கொலிபத்தித்தா தாவை புரட்டப்படும், மிஸ்லல் ஐனி ஐனை போன்று புரட்டப்படும். ஃபசார எனவே இஹஸ்ஸம, இஹஸ்ஸம என்று மாறிவிடும். சும்ம பிறகு உதிகிமத்தி சாது ஃபிஸ்ஸாதி பிறகு சாதை சாதோடு இணைக்கப்படும். ஃபசார எனவே மாறிவிடும். இஹஸ்ஸம, இஹஸ்ஸம என்று மாறிவிடும். சும்ம பிறகு உசிகித்தத்தில் ஹம்சத்துல் வஸ்லி பிறகு வஸ்லுடைய ஹம்சாவை நீக்கப்படும். ஃபசார எனவே ஹஸ்ஸம என்று மாறிவிடும். குசிரத்தில் ஃபா கலிமாவர் கஸ்ர் செய்து இந்தல் பாதி சிலர்களிடத்திலே, ஃபசார எனவே மாறிவிடும். ஹிஸ்ஸம, ஹிஸ்ஸம என்றும் என்ன செய்துவிடும், மாறிவிடும். சரி, இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும். மேலே நம்ம படித்த பாபு இருக்கா இல்லையா, மேலே 2 பாபு படித்தோம்.
அந்த 2 பாபுலேயுமே முதல்ல ஃபா கலிமாவில் இருக்கிறத பற்றியா நம்ம பேசணும் இல்லையா? பாருங்கள், தஃபர்ரா எடுத்துக்கங்க, தஃபஅல எடுத்துக்கங்க, ரெண்டுமே இதுதான். இதா கான ஃபா உ தஃபஅல வ தஃபஅல. ஃபா கலிமா வந்து தாவாகவோ அந்த 11 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஹதுஃபு செஞ்சுருவோம். எதை ஹதுஃபு செஞ்சுவோம்? தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கிடுவோம். இப்படி தானே? ஹதுஃபு ஹரக்கத்தை தாவினுடைய ஹரக்கத்தை நீக்கிட்டு சும்மா கல்புஹா மிஸ்லல் ஃபாஇ, பின்னாடி என்ன செய்வோம்? இதை ஃபா மாதிரியே மாற்றுவோம். பின்னாடி எதை செஞ்சுருவோம்? ஃபாவை போன்ற என்ன செஞ்சுருவோங்க? மாற்றி படிப்போம் இல்லையா? ஆனால் ஐன்கலிமாவாக வந்தால் என்ன செய்யணும்? ஐன்கலிமாவாக இந்த 11 எழுத்துக்களில் ஒரு எழுத்து வருது. அப்படி வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அப்போ நக்கல் செய்யணும். என்ன நக்கல் செய்யணும்? தாவினுடைய ஹரக்கத்தை என்ன செய்கிறது? நக்கல் செய்கிறது. ஜாசஃபீஹி நக்கல ஹரக்கத்தை தாஇ இஃப்தால இலல் ஃபாஇ. இஃப்தாலில் இருக்கக்கூடிய தாவினுடைய ஹரக்கத்தை என்ன செய்கிறது? ஃபாவுக்கு தூக்கி கொடுக்கறது. சரிங்களா? இந்த தாவினுடைய ஹரக்கத்தை தூக்கி எங்கே கொடுப்போம்? ஃபாவுக்கு கொடுப்போம். அங்கே என்ன செஞ்சுருவோம்? மொத்தத்திலேயே ஃபா கலிமாவாக வந்தால் நீக்கிடுவோம். ஃபா கலிமா வந்து என்ன செஞ்சுருவோம்? மொத்தத்திலேயே நீக்கிடுவோம். இங்கே ஹரக்கத்தை தூக்கி கொடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய ஐனை மாதிரியே திரும்ப அதை மாற்றி திரும்ப 2 இதுகாம் செஞ்சு திரும்ப என்ன செஞ்சுருவோம்? வசூலுடைய அலிஃபா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வசூலுடைய அலிஃபை மொத்தத்திலேயே நீக்கி படிச்சிருவோம். சரிங்களா? தனாஸஉ வ தஜாதலு வ ஹஸ்ஸம பிமானா இஹ்தஸம வ ஃபில் குர்ஆனி மா யன்துரு இல்லா வாஹித் தஹஸ்ஸம். சரி, ஹஸ்ஸம அப்படின்னு சொன்னால் விவாதித்தான் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? ஹஸ்ஸம என்ன அர்த்தம்? விவாதித்தான் அல்லது தர்க்கம் செய்தான். இஹ்தஸமல் கௌமு தனாஸஉ, ஆமாம், கூட்டத்தார்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தர்க்கம் செய்து கொண்டார்கள், தர்க்கம் செய்தார்கள், விவாதித்தார்கள், அந்த மாதிரியான பொருள். சரிங்களா? தஸ்ரீஃபுஹு அதனுடைய சர்ஃபாகிறது. எதனுடைய சர்ஃபாகிறது? ஹஸ்ஸமினுடைய சர்ஃபாகிறது, மாற்று வடிவ சொற்கராகிறது. அல் மாரூஃப், மாரூஃபில் பாருங்கள், ஹஸ்ஸம ய ஹிஸ்ஸிமு ஹிஸ்ஸாமன் ஃபஹுவ முஹஸ்ஸிமுன். சரிங்களா? ஹஸ்ஸம தர்க்கம் செய்தான், ய ஹிஸ்ஸிமு தர்க்கம் செய்வான், ஹிஸ்ஸாமன் தர்க்கம் செய்தல், ஃபஹுவ முஹஸ்ஸிமுன் அவன் தர்க்கம் செய்யக்கூடியவன். மஜ்ஹூல். ஹுஸ்ஸிம தர்க்கம் செய்யப்பட்டது, யுஹஸ்ஸமு தர்க்கம் செய்யப்படும், ஹிஸ்ஸாமன் தர்க்கம் செய்தல், ஃபஹுவ முஹஸ்ஸமுன் அவன் தர்க்கம் செய்யப்பட்டவன். அல் மஅரூஃப் ஹிஸ்ஸிம் நீ தர்க்கம் செய், லிய ஹிஸ்ஸிம் அவன் தர்க்கம் செய்யட்டும், லியு ஹஸ்ஸம் அவன் தர்க்கம் செய்யப்படட்டும். அன்னஹியூ லா த ஹிஸ்ஸிம் நீ தர்க்கம் செய்ய வேண்டாம், லா ய ஹிஸ்ஸிம் அவன் தர்க்கம் செய்ய வேண்டாம், லா யு ஹஸ்ஸம் அவன் தர்க்கம் செய்யப்பட வேண்டாம். சரிங்களா? இதோட முல்ஹகாத்தினுடைய பாபுகள் நிறைவு பெற்றது. முல்ஹகாத் என்பதை படிக்க போகிறோம். ஃபுரூஇனுடைய பாபுகள் நிறைவு பெற்றுவிட்டது இன்ஷா அல்லாஹ். இதற்கடுத்து முல்ஹகாத்தினுடைய பாபுகளை நாம் படிக்க தயாராக இருக்கின்றோம். சொல்லப்பட்ட பாடங்களை எழுதுங்க, நோட்டில் எழுதி ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். சொல்ல சொல்ல ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறதுங்க பண்ணுறது. இந்த முல்ஹகாத்தினுடைய பாடங்களில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்படக்கூடிய வாட்ஸ்அப்பினுடைய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.